வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு another episode of வெல்கம் டு another episode of IPL review. இன்னைக்கு வந்து ஒரு குரூப் தெரப்பி செஷன் நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெண்டு பேரு, ஆர்சிபி ஃபேன் லாலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை உடைச்சிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு மாதிரி குற்றச்சாட்டை உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆர்சிபி தோத்தா வர மாட்டேது. தோத்ததுக்கு வரல, சிஎஸ்கே தோத்ததுக்கு வந்திருக்கான். அவன் வந்துட்டு அதுக்கு வரல. இன்னைக்கு ரெண்டு சூடான மேட்ச் நடந்துச்சு. ஆர்சிபி வர்சஸ் டெல்லி அண்ட் சென்னை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிடலாமா? என்ன சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்குறது தானே. எனக்கு ஆர்சிபி தோத்தது கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் ஒருத்த மட்டும் இன்னைக்கு மேல ஒரு பயங்கரமான ஒன் சைட் டாக்ஸிசிட்டியோட சுத்திட்டு இருந்தேன். அவன் இன்னைக்கு லிட்டரலா ஃபம்பிள் பண்ணதை பார்க்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி குஷியாச்சு. மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ண சொன்னா லாலா சொல்றாரு, சென்னையே போட்டாங்க இந்த டீம், இதெல்லாம் ஆர்சிபி மேட்சே இல்லைன்னு சொல்றோம். மேட்ச் முன்னாடி கரெக்ட் தான், சென்னையெல்லாம் ஒரு டீம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் போறானுங்க அண்ட் மறுபடியும் விராட் கோலி வந்து 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. இன்னைக்கு ஸ்லோ கிளாப்ஸ். என்ன மச்சா, கோலி பண்ணாம போல இல்லப்பா, அது அவர் இந்த சீசன் ஆடுறது ஒன்றும் புரியல எனக்கும். பட் ஆனால் அவரை மட்டுமே நானும் குறை சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஓப்பனிங் பேர் செட் ஆகலைன்னா அடுத்து ஒன் டவுன்ல வந்து படிக்கல் வராரு. ஆனால் படிக்கல் இந்த சீசன்லேயே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. நானும் அதுக்கு அவரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் ஆடாம போனப்ப என்னடா இப்படி டிசப்பாயிண்ட் பண்றானேன்னு இருந்தப்ப அதையும் மீறி ஒருத்தன் டிசப்பாயிண்ட் பண்ணுவான், வெயிட் பண்ணு உள்ள ஒருத்தன் சொன்னிச்சு. அதே மாதிரி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி பட்டிதர் எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் கேரி பண்ணிட்டு இருந்தான். கேரி பண்ண வேண்டிய இடத்துல கேரி பண்ணிட்டு இருந்தான். ஒரு தடவை படிகளுக்கு பதிலாக பட்டிதரே வந்து அப்பயும் கேரி பண்ணான். பட் பட்டிதரும் ஃபெயில் ஆகும் போது ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு ஃபில் ஷாட்லாம் அடிக்கலன்னா கண்டிப்பா ஒரு 140 பிலோவே போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கோர். சால்ட்டோட இன்னிங்ஸ பாராட்டி ஆகணும். மையம் வந்துட்டு லிட்டரலி அவன் அடிக்கலன்னா ரொம்ப மோசமா போயிருக்கும் ஸ்கோர். எனக்கு எங்க கொஸ்டின் அவைலாவே இருந்துச்சுன்னா 10th ஓவர் அப்போ டிம் டேவிட் இறக்கி விட்டானுங்க விக்கெட் போனோன்னே. அது எனக்கு கரெக்டான மூவா இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஐ திங்க் ஏன்னா இந்த டிம் டேவிட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 2 டவுன் ஆடுவான்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப் தவிர்த்து அது முன்னாடி நல்லா ஆட்டினார் ஒரு வருஷமா. மேபி அதனாலதான் இறக்கி விட்டானுங்க. ஒருவேளை அடுத்த ஒரு கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஜிதேஷ் சர்மா இருக்கனால இறக்கி விட்டாங்க. கரெக்ட் தான், ஃபினிஷர்ஸ் த டீம் ஆஃப் அந்த ஒரு மேட்ரு. இன்னொன்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் நான் சொன்ன மாதிரி 2026ல அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கவே இல்லை. 2025ல ஒரு மேட்ச் கிடைச்சிச்சு, நல்லா சிஎஸ்கேக்கு தப்புல ஆடி இருப்பாரு. பட் 2026ல அவருக்கு பவுலிங்க்கும் ஸ்டார்ட் கிடைக்கல, பேட்டிங்க்கும் இன்னும் ஸ்டார்ட் கிடைக்கல. பட்டிதர் வந்து அவுட் ஆயிட்டானா ஆர்சிபி இதுல கொஞ்சம் ஓட்ட தெரியுது. ஏன்னா அவன் இன்னைக்கு ஆடல, இன்னைக்கு அவுட் ஆயிட்டானா டக்குன்னு விழுந்துட்டானுங்க. லைக் அந்த டெல்லி ஒன் நல்லா என்ன பண்ணாங்கன்னா பட்டிதர் ஆடுறப்போ ஸ்பின்னருக்கு பவுலிங்கே கொடுக்கல, மட்டும் தான் போட்டுட்டு இருந்தானுங்க. அது இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் ஒரு நல்லா டிஃபரெண்டா பண்ணான். ஆக்சுவலி லிட்டரலி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஜிதேஷ் சர்மாவை தூக்கிடுவானுங்கன்னு நினைச்சேன். அவர் அழகா பால் சாப்பிட்டு தூக்குனதை பார்க்கும்போது தான் அப்படியே இந்த ஜிதேஷ் சர்மாவை பத்தி பேசுங்க கைஸ். டாப் பவுலர் கொலாப்ஸ் ஆயிருக்கும், அப்பதான் நான் வந்து காப்பாத்துவேன். அந்த சுந்தர்சி சொல்ற மாதிரி ஏரியா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயாச்சு, இப்ப வந்து அடிப்பியா அப்படின்னு கேட்டான். மேட்சை காப்பாத்துறா இல்லையோ, டீம்ல ஒரு இடத்த காப்பாத்தி கொடுத்தது போறப்போ என்னடா ஆட்டுறேன் நீங்க சுத்தமா பால் போடவே இல்ல. அதான் கரெக்ட், நடுவுல ஒரு விக்கெட் விழுந்துச்சு இல்லடா, நோ பால், அது ஏன்டா எடுத்தானுங்கிற மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்களா. ஒரு பவுண்டரி தான் வந்துச்சு, அதுவுமே ஓசி பவுண்டரி, அது எட்ஜ் தான். அதுவும் இல்லைன்னா வந்து இன்னைக்கு பயங்கரமான இது எனக்கெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வாறா பேசுறது எப்படின்னா செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணிட்டு நான் தான் சென்டர் லைக் ஸ்பாட்லைட் எடுக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு, சரி அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு இதாச்சும் பண்ணணும், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா இன்னைக்கு ரஜத் பட்டிதாரோடைய போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ நான் பார்த்தேன், செம்ம டிசப்பாயிண்டட். அவன் ஆக்சுவலா ஒழுங்காவே பேசல, அவன் மைக்கு பிடிச்சிட்டு இது பண்ண. ஸோ அவனுக்கு தெரியுது, ஓகே நம்ம ஒரு மேட்ச் தான் இதுக்கு ஒழுங்கா ஆடல அதுக்கே அப்படின்ட்டு. ஈஸி பவுலிங் பத்தி பேசுவாங்க. எனக்கு ரெண்டு பேரும் அக்ஷர் நல்லா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஓவர் தவிர்த்து கடைசியில் ஆக்சுவலி நல்லா போட்டான். அது போக எனக்கு முகேஷ் குமார் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு குல்தீப் யாதவ் தான் கொஞ்சம் நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. 2 விக்கெட்டு பிளஸ் 32 ரன் கொடுத்தான். அதுவும் அதனால அவனோட 2 விக்கெட்ஸுமே கரெக்ட் தான். நெகட்டிவ் ரன் கொடுத்தான், பட் ஆனா நெகட்டிவ் போட்ட ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அதனாலதான் எல்லாருமே
ஷார்ட்ஸ் ஆட போய் அவுட் ஆனோம். செம்மையா ஸ்லோ யாக்கர் போடுறான்டா. என்னடா அவன் 120 எல்லாம் ஸ்லோ யாக்கர் போடுறான்டா. கீழ இருக்கும்போது 140 போட்டு அடி வாங்கிட்டு இருப்பான். அவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம பாஸ் பவுலர் இல்ல, வீடியோ இவன் 120ல போட்டு அழகா கண்டெயின் பண்ணிட்டு இருக்கான். 142ல 5ல இருந்தோம். அதுல இருந்து நல்லா ஒரு 40 ரன்ஸ் போயிருக்கலாம். மேக்ஸே 35 தான் வந்துச்சு. சொந்த டீம் பிளேயர்ஸே வந்து டவுன்ஃபால் ஆகணும், அப்பதான் நான் வந்து சைன் ஆகணும்னு ஒருத்தன் எப்ப யோசிக்கிறானோ அதுதான் ஒரு செல்ஃப் சாபட்டாஜ் மைண்ட் செட் இருக்கு. அது கிரிக்கெட் என்று தனிப்பட்ட ஸ்போர்ட்டே இல்லல்ல, லைக் டீம் ஸ்போர்ட் தான். நான் இவனை போய் டோனியோட கம்பேர் பண்ணானுங்கடா. அதுதான்டா ஆடுனதை பார்க்கும்போது ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆவான். வெளியே பெவிலியன்ல இருந்து சூரியவன்சி வந்து 175 டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு நினைச்சியா? ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட், நான் டிசியோட ஸ்பின்னர்ஸ் போடுறத பார்த்துட்டு எங்களுக்கும் ஸ்பின்னர்ஸ் கிளிக் ஆகும். அண்ட் பால் ஸ்விங் ஆனிச்சு நல்லா. ஸோ நிறையாவே சான்ஸ் இருக்குன்னு தான் நினைச்சேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ண பவர் பிளேலயே உண்மையிலே மேட்ச் கையில இருந்துச்சுடா எங்களுக்கு. செம்ம கம்பேக். நானும் புவனேஸ்வர் குமார் பார்த்தோன்னே என்னடா இவன் ஒருவேளை நான் ஆர்சிபின்னு கூட எக்ஸைட் ஆகலடா. ஆஃப்டர் சோ லாங் டைம் ஒரு 2026ல ஒரு 175 டிஃபெண்ட் பண்ணா உண்மையான ஓஜி ஐபிஎல் இஸ் பேக்னு சொல்லலாங்கிற ஆசையில எல்லாம் இருந்தேன்டா. ஹேசல் காட பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடிச்சதே அண்ணனதாங்கிற மாதிரி. ஹேசல் கார்டு என்னடா, ஹேசல் உண்டுடா. அப்படிதாடா சொல்றீங்க. பொழந்து அடிக்கிறப்போ 19th கிட்ட இருந்து ஆன்சரே இல்லடா. 19th நவம்பர் என்னதான்ப்பா பண்ணிட்டு இருந்தேன். சரி, அத பத்தி எதுக்குடா எல்லா கஷ்டமான விஷயத்தையும் கொண்டு வரீங்க? ஸ்டப்ஸ் இன்னைக்கு ஒரு மரண ஓடிய இன்னிங்ஸ் ராடி. நான் அவன் மேல ஒரு நம்பிக்கையே அவன் மேட்ச முடிச்சு கொடுப்பான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை சுத்தமா. என்ன கேட்டா ஸ்டப்ஸ் பண்ணது சரின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒப்பீனியன் தான். ஏன்னா யாருமே இல்ல எப்படி சொல்றேன், ஸ்டார்டிங்ல ஓகே நண்பா எப்படி எடுத்துட்டு போனா கொஞ்சம் அளவுக்கு. ஆனா போக போக அவன் அக்சர் ஆடுறப்போ 800 தான் இருந்துச்சு ரெக்வயர்டு. அவனுங்க ஒரு 2 ஓவர் டாட் ஆடி அப்படியே 12 ஏத்திட்டானுங்க ரெக்வயர்ட் ரன் ரேட் 2 ஓவர்ல. அது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்புறம் வந்தான் பாருங்க ஒருத்தன், லைட்டா பாக்க அவன் வரும்போது எனக்கு பாவமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த ரெண்டுன்னு ஒரு படம் இருக்கும்ல, இந்த வடிவேல் மாதவன் அதெல்லாம், அதுல அவன் ஊந்தவனே டேய் இங்க வாடா எனக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி அவனை கரெக்டா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல தான் அவனை இறக்கி விடுவானுங்க. ஒரு மரண காட்டிட்டான். அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி பெருமையா இருந்துச்சு. பிகாஸ் அவன் அந்த 1 ரன் தோக்கும் போதேலாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். மில்லருக்கு வந்து ஒரு சக்சஸ் வரணும்னு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பமே வேண்டிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் டைனோசர் காலத்துல இருந்து ஆடிட்டு இருக்கான்டா ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு. கடைசியில எவ்வளவு 25 from 12 balls இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ராஷிக் சலாம் செகண்ட் லாஸ்ட் ஓவர் போடுறப்போ நல்லா தான் போட்டான். அவரு 10 runs தான் கொடுத்தான். 15 runs லாஸ்ட் ஓவர்ல இருந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஸ்டப்ஸ் தடவிட்டு தான் இருந்தான். அப்பயுமே ஷெப்பர்டு கொடுத்தானுங்க. எனக்கு ஆக்சுவலி சுரேஷ் சர்மாவே அடிச்சிட்டானுங்க. இன்னைக்கு ஒரு 3 மோர் தான் போட்டான். அதுக்கே 30 ரன் அடிச்சிட்டானுங்க அவனுங்க. ஆக்சுவலி அந்த அவனுக்கு இன்னொரு மேட்ச் தோக்குறதும் வந்துட்டு அப்ப சுரேஷ் சர்மா இல்ல, ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்துருவான் உள்ள. சோ அவங்க அதனால அந்த இதை மிஸ் பண்ணுவானுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவன் இருந்துமே அந்த லாலா சொன்ன மாதிரி பிளானிங்கே ஒழுங்கா பண்ணல. லைக் கரெக்டா கொஞ்சம் பிளான் பண்ணி யாருக்காச்சும் அந்த அவனுக்கு சுரேஷ் சர்மா முன்னாடியே விட்டுட்டு ஒரு விதத்துல என்ன பண்ணானுங்கன்னா ப்ரெஷர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணானுங்க. இந்த மாதிரி ஹேசல்வுட் பூவி எல்லாம் கொடுத்து கடைசியோ எவ்வளவு ரன் ஜாஸ்தி வைக்க முடியுமோ வச்சு அவனை டிஃபெண்ட் பண்ண விடலான்ட்டு. ஏன்னா மறுபடியும் கஷ்டமான விஷயத்துக்கு தான் 2019 வேர்ல்ட் கப்லயும் நியூசிலாந்து தான் பண்ணுவானுங்க. அந்த நீஷம்க்கு ஒரு ஓவரை கடைசி வரைக்கும் வச்சுட்டு, ஆனா அப்போ தோனி அவுட் ஆயிடுவான் போடுறதுக்குள்ள. உங்க அடிச்சா அங்க வலிக்குமோ கரெக்டா அங்க இல்ல. ஆனா அது கரெக்ட் தான். 2023 வேர்ல்ட் கப்லயும் T20 வேர்ல்ட் கப்லயும் இப்படிதான் பண்ணுவாங்க. பும்ராவுக்கு முந்தின ஓவர் கொடுத்துருவானுங்க, ஹர்ஷ்தீப்புக்கு முந்தின ஓவர் கொடுத்துருவானுங்க, ஹர்திக்க கடைசியில வச்சிருப்பானுங்க. கோழியை போட விடல. கோழி 20th ஓவர் போடுவாரு. கோழிலாம் மார்க்கெல்லாம் பார்த்தோன்னே என்ன விட்டுருங்கடான்னு போயிட்டு எதுக்கு அதுக்கு போறீங்க? அப்பதான் ஆர்சிபி இதோ பண்ணுங்க எல்லாம் மில்லர் வந்து ஆர்சிபி கூட இதே மாதிரி கிளட்ச் பண்ணிருக்கான். கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் நான் பாத்திருக்கேன். கோலி தான் கேட்ச் விடுவான். கோலி கேட்ச் விட்டு தான் ஜெயிச்சுக்கிடுவாங்க மில்லர். எங்க இருந்தா மேட்ச். சோ மிடில் ஆர்டர்ஸ் கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணோம். மிடில் ஆர்டர்ஸ் எந்தெந்த டீம்ல எல்லாம் வீக்கா இருக்கோ அந்தந்த எல்லா டீம்லயுமே இந்த எக்ஸ்போஷர் இருக்கு. லாஸ்ட் டைம்
குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட செம்ம எக்ஸ்போஷர் இருந்துச்சு. அவங்க 3 பேர் மட்டும்தான் மேல ஆடிட்டே இருந்தாங்க, நடுவுல பிரச்சனை ஆனிச்சு, அதனாலதான் அவங்க மேல வர முடியல. இந்த வருஷம் சிஎஸ்கேக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, மிடில் ஆர்டர் வந்து சொதப்புறது. ஸோ அந்த மாதிரி இது வேற மேட்டர். ஒருத்தர் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி சீசன் இல்ல. மேட்ச் தோக்க ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய சிச்சுவேஷன்ல வந்து அவனுங்களே தோக்க ட்ரை பண்ணானுங்க. ஆனா ஆர்சிபி அதுக்கும் மேல போய் தோத்துட்டானுங்க. இன்னைக்கு பாப்பு மாஸ்டர் கிளாஸ் இன்னைக்கு அவுட் ரிட்டையர் அவுட் பாயிட்டு போனதுதான் அவரோட மாஸ்டர் கிளாஸ். வின்னர் வந்து பயங்கரமா பொழுதுட்டான். வந்து அவனுக்கு யாருமே போல லிட்டரலா என்னடா சொல்றீங்க, மில்லர் அவரை போய் எடுக்காம இருக்கீங்களேன்ற மாதிரி இருந்து. இது போயிடலாமா, செக்மெண்ட் போயிடலாமா? எஸ், ஓகே, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செக்மெண்ட் ஆதி ட்ரம் ரோல்ஸ். ஆதி பி லைக் சரி எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. அவன் பேரு அவன் கடைசியா ஒருத்தர சொன்னீங்க, நான் வந்தேன்டா புதுசா தான் சொல்லுவான். அதான் வெயிட் பண்றேன். பியூரா வன்மம்னா ஜிதேஷ் சர்மா தான் சொல்லணும். he needs to step up. ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னா நான் வந்து புதுசா ஆர்சிபி ஃபீல்டிங்க்கு கொடுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு 175 லோ ஸ்கோரிங் மேட்ச் தான், ஆனா அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனது ஆர்சிபி ஃபீல்டிங் தான். பவுலிங்ல புவனேஸ்வர் குமார் போட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் புவனேஸ்வர் குமார் தாண்டி வேற எந்த பவுலருக்கும் கிளிக் ஆகலை இன்னைக்கு. ஆனால் அந்த ஃபீல்டிங்னால மட்டும்தான் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னிங்ஸ்ல நம்ம பேசும்போது சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச்சோட ஃபீல்டிங் பத்தி. அந்த ஃபீல்டிங்னால எப்படி மேட்ச் மாறுதுங்கிறதும் இருக்குல்ல. அப்பயே நீ அந்த ஸ்டார் ஆஃப் த மேட்ச் எதிர் டீமுக்கு கொடுக்கல பாத்தியா? அப்பயே அவன் தர மாட்டான்டா. அதனால ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு கொடுக்கலாம். உண்மையிலேயே கடைசி ஜிதேஷ் சர்மா மேல முன்னாடியே வன்மத்தை கொட்டிட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு புதுசா கொட்டணும்னா நான் யாரு மேல கொட்டுவேன்? நான் வந்துட்டு இன்னைக்கு கருண் நாயர் அண்ட் ரிஸ்வி மேலதான் கொட்டுவேன். ரிஸ்வியும் ஒரு 2 மேட்சா ஒழுங்கா ஆடினா, லைக் ரொம்ப அவுட் ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி ஆடினா செமையா அடிச்சான். பட் ஸ்டில் கருண் நாயரும் ரிஸ்வியும் இன்னைக்கு ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா கூட இவ்வளவு குரூஷியலா போயிருக்காது. மேட்ச் சப்பையா முடிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளவு ப்ரெஷரை கொண்டு வந்து என்னதான் ஸ்டப்ஸ் வந்துட்டு இன்னைக்கு கட்ட போட்டாலும் எனக்கு பார்க்கும் போதே அவன் கட்ட போட வேண்டிய நிலைமையில தான் இருந்தான். நான் ஆர்சிபிலயே வச்சிருக்கேன். அமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் குருணால் பாண்டியா அவருடைய பேட்டிங்கை தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு அவனுங்களும் வந்துட்டு இன்னைக்கு அடிச்சு ரொம்ப ஃபம்பிளான மேட்ச்லயே அவனுங்க 200 தாண்டானுங்க. ஆர்சிபி அந்த மேட்ச்ல 200 தாண்டானுங்க. ஸோ இந்த மேட்ச்லயும் அவனுங்க கொஞ்சம் அடிச்சிருந்தாலே ஒரு 185+ ஈஸியா போயிருக்கான். வந்துட்டு யாரு நான் சொல்லுவேன்னா இன்னைக்கு வந்துட்டு புவனேஸ்வர் குமார். ஆப்வியஸ்லி எனக்கு வன்மம் வந்து அவன் வந்து ஒரு பிளேயராவும் ஷைன் பண்ண மாட்டான், ஒரு கேரக்டராவும் ஷைன் பண்ண மாட்டான்னா அவனுக்கு பெரிய கார்னர் மெக்ரெகர்னு நினைப்பு. அப்படியே வந்துட்டு இன்டர்வியூல நெகட்டிவா பேசி ஸ்கோர் பண்றாப்ல. 2025லயே அவன் தானே ஆரம்பிச்சான் அந்த இட்லி சாம்பார் தோசை சட்னி. ஆக்சுவலி அவன் அவுட் ஆனதுக்கு தாண்டா போட்டானுங்க அந்த சாங்க. இப்போ எங்களையே மறுபடியும் அதுக்காக அடிக்கிறானுங்க. நாங்க வந்துட்டு அந்த சாங்க போட்டதுக்கு பெட்டிஷன் கொடுத்தனால ஆர்னா வந்து டேவிட் மில்லர் தான். சரி, ஸ்டார் வந்து நான் பாப்பு கொடுப்பேன். பாப்பு வந்து கிரிட்டிக்கல் டு ரிட்டையர்ட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் man did that காஞ்சனா அண்ணன் வந்துட்டு சரி பேய் வந்தனே அவன் அதை மட்டும் காமிட்டான். நான் வன்மம் சொல்லணும்னா எனக்கும் ஆப்வியஸ்லி ஜிதேஷ் ஆதி சொன்ன மாதிரி ஜிதேஷ். இன்னொன்னு வந்து எனக்கு நான் அந்த ஆர்சிபி கிரீன் கலர் ஜெர்சி எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது வந்து ஒரு மாதிரி. அது போக எனக்கு ஸ்டப்ஸ் மேலேயும் எனக்கு பயங்கர வன்மம் இருக்கு. மில்லர் வந்து பயங்கரமா அவனை பெயில் பண்ணி விட்டான்னு தோணுது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா ஆடினா லைக் கொஞ்சம் சாலிடிஃபை பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் ஏதாச்சும் அடிப்பான்னு பார்த்தா அடிக்கவே துப்பாக்கி வேலையே செய்யல கடைசி வரைக்கும் அவனுக்கு. ஸ்டார்னா எனக்கு இன்னைக்கு பர்த்டே பாய் கேஎல் ராகுல் நல்லா ஆடினான்னு தோணுச்சு. வழக்கம் போல அந்த டெரரிசம் பண்ணாம இன்னைக்கு உண்மையாலே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ஹேசல்வுட் அடிச்சான். வெல் பிளேட் டெல்லி. ஆர்சிபிக்கு இது ஒரு பிரச்சனையே இல்ல. இன்னும் செகண்டா என்னது செகண்ட் தான் இருக்கானுங்களா? செகண்ட் லாஸ்ட் நினைக்கிறேன். என்னடா டேய் லாலா லவுடா செகண்ட் லாஸ்ட் ஆண்டா அவன் ஒழுங்கா சொல்லுவான் பாரு. சிஎஸ்கே பத்தி பேசுறேன் அடுத்த வீடியோ. அந்த அதே அப்படியே செக்வே அடுத்த மேட்ச். நான் நண்பா மனசு விட்டு அழுது.
கம்பேக் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. நான் அலுவல தண்ணி வேர்க்குது. நான் லிட்டரலி வந்துட்டு நான் இந்த போன வீடியோல சொன்னதுதான், இவனுக்கு 2 மேட்ச் ஜெயிக்க மாட்டானுங்களே அப்படின்னு யோசிச்சா 3வது மேட்ச் தம்பி அப்படின்ட்டானுங்க. ஸ்டில் வின்னபிள் மேட்ச். அசிங்கமா தோத்தது எனக்கு என்ன சொல்றது. அது பயங்கர ஓபச்சத போல நீங்க எல்லாத்தையும் உடைச்சாங்க. மேட்ச் ஷாட் வந்து இது கரெக்டான மூவான்னு தோணுச்சா எனக்கு. என்னதான் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலும் அகில் ஹுசைனே ஆடி இருக்கலாம் தான் தோணுச்சு. ஆனா அடுத்தாச்சு வேற ஏதாச்சும் எடுத்திருந்திருக்கலாம். மேட்ச் ஷாட் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஃப்ராடுன்ட்டு. மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா மேட் ஹென்ரி ஆடி இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தான். ரன்ஸ் போனாலுமே அட்லீஸ்ட் டுக் த விக்கெட்ஸ் அப்படின்றப்ப மேட் ஹென்ரியே கொண்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இன்னொரு ரீசன் என்ன தோணுச்சுன்னா லைக் ஆப்வியஸ்லி மேட் ஹென்ரி பவர் பிளேல போடுவான். இப்ப கலீல் இருந்து பவர் பிளேல மெயினா பவர் பிளேல போடுறவன் தான் கலீல் போனதுனால மேபி. ஆனா ஆப்வியஸ்லி இன்னைக்கு ஸ்டார்க் எடுத்துட்டாங்க, முகேஷ் ஸ்டார்க். ஆனா எஸ்ஆர்எச் பவர் பிளேல உரிச்சுட்டானுங்க வச்சு. ஆமா அதுதான் அந்த மேட்ச் ஷாட் 3வது ஓவர் பவர் பிளேல போட்டது எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது போட்டுக்கவே கூடாது என்ன கேட்டா. பிகாஸ் அவன் 2 ஓவர் நல்லா போட்டான். லைக் எதுக்கு அதுக்கு 3வது ஓவரா அதுவே கொடுத்துட்டு அவனை அழகா அபிஷேக் சர்மா அவன் சரி இங்க ஏதாவது போடுவான்னு பார்த்து நல்லா நகர்ந்து போய் தான் மொத்தமா கவுத்துட்டான். ஒரு 22 ரன்னோ 24 ரன்னோ கொடுத்தான் அந்த ஒரு ஓவர்ல மட்டுமே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டைல் ஓவர். இதுக்கே ஹெட்டுக்கு சுத்தமா படவே இல்லடா. அவன் எல்லாம் ஓசி ரன் இந்த எட்ஜ் இந்த மாதிரி டைமிங்கே இல்ல அவனுக்கு. நீங்க ஃபுல்லா அவனுக்கு லாஸ்டா நல்லா பட்டு அவ்வளவு நாள் கூட ஆயிருக்கு. ஆக்சுவலி ஜஸ்ட் 15-16 பால்ஸ்ல அவன் 50 அடிச்சிட்டான் அபிஷேக் சர்மா இன்னைக்கு. லைக் அது அந்த ஒரு ஓவர்னால எனக்கு அது பார்க்கும்போதுதான் நான் ருத்ராஜ் கேக்கோட அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சோன்னே ஓகே இல்ல மறுபடியும் ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்ட்டு. எதுக்கு அந்த 3வது எனக்கு அதுதான் அந்த கேள்வி. அந்த கேட்ச் பிடிக்கும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவு எங்க நீ சொல்லி இல்ல. எனக்கு வந்து சிஎஸ்கே பவுலிங் ஃபீல்டிங் கேட்சிங் ருத்ராஜ் கேப்டன்சி இல்ல நீங்க எந்த பெருசா அந்த மேட்ச் அதுல பிரச்சனை இருந்துச்சு. பட் அது தவிர்த்து வேற எந்த கொஸ்டினுமே இல்ல. ஆக்சுவலி நல்லா கம்பேக் பண்ணானுங்க, சூப்பரா கம்பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜேமியோட மெசேஜ் ப்ரோ வாட் a fucking legend. ரெஸ்பெக்ட். ஒரு ஒத்தால எனக்கு மேட்ச் எடுத்துட்டு வந்தான். அண்ட் அது அபிஷேக் சர்மா வைக்கிறான் வந்து எடுத்தான். ஆனா அதுக்கு முன்னாடி டூபேவோட ஃபீல்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை மட்டும் அந்த எக்ஸெப்ஷன் தூபே எனக்கு அவன் மேலதான்டா இன்னைக்கு பெரிய வன்மமே. அப்பவே அந்த கேட்ச பிடிச்சிருந்தா உஷாரா அவன் உள்ள உட்கார எங்க ஜித்தேஷ் சர்மாடா அவன்ற மாதிரி. அவன் எப்ப ஆரிச்சாமின்னு அவனை மீம் போட்டானுங்களோ அங்க டவுன்ஃபாலா பார்த்தவன்டா. ஆனா இன்னைக்கு ரியலா பாராட்ட வேண்டியது வந்து நான் சொல்லுவேன்னா அன்ஷுல் கம்போஜோடைய பவுலிங்கா பாராட்டுவேன். அன்ஷுல் கம்போஜ் வந்துட்டு 3 ஓவர் போட்டாலும் 3 விக்கெட்டு சரி செமையா போட்டு அந்த நல்லா கண்டெயின் பண்ணானுங்க. அந்த கடைசி ஓவர்ஸ் பண்ணி 200 தொற்றவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பவுலிங்கா போட்டு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டிபெண்டபிள் பவுலரா அன்ஷுல் கம்போஜ் மாறிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜேமி ஓவர்டன் இஸ் ஆஸ் யூசுவல் அவரோட ஜாபை கரெக்டா பண்ணிட்டாரு. வெளியா போட்டோம். ஸ்கோர் கார்டை பார்த்தா அப்படி தெரியாது 3 for 37. பட் ஆனா அவ்வளவு எல்லாமே இம்பார்ட்டன்டான விக்கெட்ஸ் வர அடுத்தது. குர்ஜப்ரீத் சிங்குக்கு கூட ஒரு சின்ன ஷவுட் அவுட் கூட கொடுப்பேன். பிகாஸ் அவனும் வந்துட்டு 34 ரன்ஸ் கொடுத்தான் 4 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட். பட் ஸ்டில் அவனும் ஜேமி ஓவர்டனுக்கும் இருக்க ஹைட்டுக்கு அவனுக்கு நல்லா இறக்கி போடுறானுங்க. சோ அதுவும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. முகேஷ் சௌத்ரியும் வந்துட்டு ஒரு வன்மத்தோட தான் பாத்துட்டு இருந்தேன். எப்படி சொல்ல பேட் பால் டிரைவர்ஸ் எடுத்த விக்கெட்லாம் ஃபுல் டாஸ் எங்கயோ போயிருக்கான். ஒழுங்கா அடிச்சிருந்தானா டீசென்ட்டான பவுலிங் பண்ணானுங்க இன்னைக்கு. பட் பேட்டிங்க பத்தி பேசுறது கிளாஸ் நல்லா ஆடினான். எஸ்ஆர்எச் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் ஆடினான். கொஞ்சம் அவன் இந்த வருஷம் ஆடுறதுக்கு 50 தான் போட்டான். ஆனா அப்ப வேற எவனுமே அடிக்கல. எப்படி சொல்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டானுங்க. அண்ட் எஸ்ஆர்எச் ஒரு சம மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு மூவ் பண்ணானுங்க. லிவிங்ஸ்டன் வந்து இம்பாக்ட் பிளேயர் 15 பால் தான் இருந்துச்சு. 4 balls 105 balls. எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன டவுட்னா அகில் ஹுசைனை வந்து இவங்க டிராப் பண்ணது கரெக்டான்னு தெரியல. அது எனக்கும் டவுட். எனக்கு லைண்டா லெஃப்ட்னால தூக்கிட்டானுங்க. அவர் நல்ல ஒரு ரிதம்ல போன மேட்ச் போட்டுட்டு இருந்தான். சோ அதை இன்டரப்ட் பண்ணி நீ வந்து ஒரு வேற ஒரு பவுலர் திரும்ப கொண்டு வர காம்பினேஷனுக்காக அப்படின்னா அது ரிவர்ஸ் கேஸ் என்ன பண்ணிருக்கான். போன மேட்ச் பண்ண நிறைய நோட் ஆன அப்புறம் அவன் எடுத்துட்டு வந்தானுங்க. அந்த மாதிரி மிடில் ஓவர்ல இன்னைக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிருக்கலாம். இவன் இன்னைக்கு ஆடின பேட்டிங்க்கு அவன் கூட இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு இருக்கு எவ்வளவு டார்கெட் எவ்வளவு இருந்துச்சு? 195. அப்பாடா போன மேட்ச் கேக்க 195 ஜோக் பண்ணப்போ ரொம்ப சங்கடமா இருந்தேன். we are not allowed 195 மட்டுமா ப்ரோ ஜோக் பண்றீங்க நீங்க? சேஸ் பண்ணலாம் நினைச்சீங்க.
சரி, ஆமாவா இல்லையா? அதேதான் இன்னைக்கு சேட்டா வந்தோடனே ஒரு 6 நினைக்கிறேன். வந்த வேகத்துக்கு அடிச்சோடனே போட்டு அப்படின்னு நினைச்சோடனே சேட்டா நோட்டா கட்டிட்டாரு. ருத்ராஜ் கைக்வாட்ரா டேய் டேய் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒண்ணுமே ஆட மாட்டானா, அவனுக்கு தோனிக்கு என்ன டிஃபரன்ஸ் எனக்கு இது தெரிஞ்ச அவனுக்கு கேப்டன்சி. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஸ்டாட் வாங்க மச்சான். ஃபாஸ்டஸ்ட் 50 in Chennai's IPL history இன்னைக்கு வந்தது. பவர் பிளேல 3.2 ஓவர்ஸ்ல 50 அடிச்சிருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும். டேய் செம்ம பவர் பிளே ஸ்கோர்ரா. 75 ரன்ஸ் இருந்தானுங்கடா முடியும் போது. அங்க இருந்து ஒரு டவுன்ஃபால்லாம் எனக்கு பாராட்டல 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. அடுத்தது மாத்திரம் ஆயுஷ் மாத்திரை ரியலி நான் ஸ்டில் வந்துட்டு அவன் ஸ்டில் அடிக்கிறான். அவன் எனக்கு தெரிஞ்சுடே அவனை ஓபனரா அட்லீஸ்ட் இறக்கலாம்டா ருத்ராஜ் கைக்வாடுக்கு பதிலா. கேப்டன்சி வைஸ் அவன் நல்லா பண்றான், எந்தூசியாஸ்டிக்கா இருக்கான் ஃபீல்டுல. அதெல்லாம் சரி. இப்ப என்ன கேக்குறேன்னா கேப்டன்சி மட்டும் பண்ண போறான்னு சொல்ற பேர்ல எதுக்கு தோனி தூக்கிட்டு போகணும்னு எனக்கு புரியல. இல்லடா இன்ஜூர்ட்ல இருக்காடா, அவனுக்கு கீப்பிங் பண்ண முடியாது. என்ன பண்ணுவான் வந்து இங்க வெளியே இருந்து இப்படி ஆபரேட் பண்ண சொல்றேன். தோனி வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சாம்சன் அவுட் ஆயிட்டான், ஆயுஷ் மாத்திரையும் அவுட் ஆன அப்புறம் கேம் அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டான் மாத்திரை வந்து. ஓகேவா, சோ அவன் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்னால ஹி கான்ட் பேட். அவன் வந்து அவுட் ஆனது கரெக்டான விஷயம் தான். கைக்வாட் தான் வந்து ஆங்கர் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். பட் ஹி மிஸ்ட் தி சான்ஸ். அண்ட் எனக்கு இன்னொரு என்ன புரியலனா, இவன் மாத்திரை அவுட் ஆன அப்புறம் 2 டவுன் வந்து மேத்யூ ஷாட் ஆயிருக்கானுங்க. எனக்கு சர்ஃபராஸ் கான் வந்து ஏற்கனவே இருக்கான், அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருக்கான் சர்ஃபராஸ் கான். அவனை ஏன் நம்பர் 4 வரைக்கும் ஆட விட மாட்டானுங்கன்னு. அவன் ஸ்டில் 25 ரன்ஸ் அடிச்சா ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டான், பட் ஸ்டில் அடிக்கிறான்டா. அவனை ஏன்டா பவர் பிளேல யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க? எனக்கு இந்த லாஜிக்கும் புரியல. துபாயாவது இறக்கி இருக்கலாம். அது இன்னொரு தப்பு இருக்குல்ல. சர்ஃபராஸ் கான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தப்ப கடைசி ஒரு 3 மேட்சா கெடுக்கிறானுங்க. பெர்ஃபார்ம் பண்ணாதால பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, பெர்ஃபார்ம் பண்ற ஆளே கெடுக்கிறானுங்க. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு தோனி ரெடி ஆயிட்டாரு மச்சா, யாரை தூக்குறதுன்னு தெரியல. இப்போ ஒருத்தர சாபட்டாச் பண்ணி ஆகணும். கர்ணனையும் அடிச்சு படுக்க போட்டானுங்க சப்பையா. அப்படி இருக்கிறப்போ ஷாட் பயங்கரமா நின்னுடா. அதான் பிரச்சனை, நிக்க மட்டும் செஞ்சா ஓடல செஞ்சா. அது எங்க துபையே பண்ணுவாரா கட்டைய போடுறதுல. இவன் ஏன்டா புதுசா வரான்? ஷார்ட் பால் ஸ்லாப்ல போட்டு பால் அதுக்கு கேப் பண்ணி விட்டு வந்திருக்காரு. தோக்குற மேட்சோ தோக்க போற மேட்சோ இல்ல ரொம்ப பிரஷரான சிச்சுவேஷன்னா அன்சுல் கம்போஜ் ஒரு 6 அட்லீஸ்ட் ஒரு 6 இல்ல 2 6 அடிச்சு அடிக்கிறான்டா. அடிக்கும் போது எனக்கு புரியல. லைக் என்னன்னு தெரியல, திட்ட மாட்டேன்டா. எனக்கு எப்படி இருக்குன்னா எப்படா இவ்வளவு திட்டி ஏமாதான் வலிக்குதுன்ற மாதிரி இருக்கு. எப்படி ஆயிடுச்சுன்னா அன்சுல் கம்போஜோட பேட்டிங் நம்புற அளவுக்கு உங்க பேட்டிங் அவ்வளவு மோசமாயிடுச்சான்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கே ஸ்கோர் எவ்வளோடா? 190 195 தானே டார்கெட். ஏன்னா நடுவுல பயங்கரமா சாப்பிட்டாங்க. சர்ஃபாஸ் ஓகே 5 அடிச்சு, ஆனா அவனும் சாப்பிட்டான். அது போக மேத்யூ ஷாட் அது என்ன ஃபுல் மீல்ஸ். நீங்க கட்டுன்னு பால் சாப்பிட்டு சோத்த குளத்தை அடிச்சுக்கிட்டோம். நடுவுல எஸ்ஆர்எச் பவுலிங் உண்மையா நல்லா இருந்துச்சு. தக்கீப் ஹுசைன் எஸ்பெஷலி செம்மையா போடுறான். அந்த பையன் வந்துட்டு வேற லெவல்ல போடுறான். அந்த பையனுக்கு பயம் இல்ல, லிட்டரலா அவனுக்கு பயமே இல்ல. ஃபீல்டிங் பறந்து பிடிக்கிறான். அண்ட் இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி ஆக்சுவலி சூப்பரா போட்டாரு ப்ரோ. இன்னைக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா அவன் 3 பால் ஸ்லாட்ல போட்டான், 3ம் மிஸ் ஆயிருச்சு. ட்ரையபிள்டா இன்டென்ட் பிளாக்கிங் பண்றானுங்க பால். ஸ்லாட் பால்ரா, நிறைய ஸ்லாட் பால் இருந்துச்சுடா இன்னைக்கு அவன் போட்டது. இஷான் மலிங்கா செமையா போட்டான்டா. இஷான் மலிங்கா நல்லா என்ன பண்ணான்னு தெரியல, இன்னைக்கு நல்லா வேற போட்டுட்டான். ஆனா இந்த பிரஃபுல் ஹின்ஜ இன்னைக்கு பொழந்தது எனக்கு ஒரு மாதிரி குஷியா இருந்துச்சு. ஆனா கடைசி ஓவர்ல அவன் ஏதோ ஒரு மேட்ச் ஆடி இருக்கான். அவன் மேல ஏமாச்சான். எனக்கு ஏன்னு தெரியல. அந்த ஆக்சுவலி அவன் 60 ரன் கொடுத்தான் மொத்தமா ஸ்கோர்ல இருந்து. எனக்கு என்னன்னா அந்த கடைசி ஓவரும் வந்துட்டு யாருமே அடிக்கிறதுக்கு இல்ல, அப்பயும் ஒரு விக்கெட் எடுத்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் எல்லாம் பண்ணும்போது அந்த செலிப்ரேஷன் தானே ஏதோ ஜீசஸ் மாதிரி கையை விரிச்சிட்டு இருக்கு. இதுக்கே அந்த எஸ்ஆர்எச் பயங்கரமா அவங்க ஃபீல்டிங்ல சூப்பரா ஹெல்ப் பண்ணானுங்க. இங்க இஷான் கிஷன் போய் அவனையுமே ஒரு இதுவா மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க விட்டுட்டு தலையை சொறிறானுங்க, இல்ல டென்ஷன் ஆகுறானுங்களே வெளியே. அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க. டூபேஸ் மாஸ்டர் கிளாஸ் இன்னைக்கு. சொல்லுங்க ப்ரோ. அவன் மேட்ச்ரா இன்னைக்கு லிட்டரலி அவன் வந்து பொழந்திருந்தா சப்பையா ஜெயிச்சிருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே இப்படி பண்றான் ஏன்னு தெரியல. கடைசியா 180 சிஎஸ்கே சேஸ் பண்ணதே நம்ம எல்லாம் 12th படிக்கும் போதுடா. ஆக்சுவலி இன்னொரு ரெக்கார்டு என்ன சொன்னானுங்கன்னா எஸ்ஆர்எச் வந்துட்டு 200 அடிச்சதே இல்ல போல சிஎஸ்கேல.
அதெல்லாம் தடுக்கும் போதே நல்லா ஒரு மாதிரி போட்டு அப்படின்ட்டு பெருமையா ஆண்டைடா அப்படின்னு நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். கடைசியா பேண்டே ஆக்கிட்டாங்க எங்களைய. How bro felt after selling? We have to give credits to SRH bowlers as well. அந்த நிஷான் மலிங்கா அப்புறம் வந்து ஷக்கீப் அவங்க எல்லாம் வந்து நல்லா போட்டானுங்க. அதான். ஆனா சிஎஸ்கே இன்டென்ட் தான் क्वेश्चन பண்ணோம். மறுபடியும் லைக் 2 மேட்ச் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் 25 சிஎஸ்கே போற மாதிரி லிட்டரலா அப்படியே சுத்தமா ட்ரையே பண்ணல அடிக்க. டூபே எல்லாம் வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு நான் சொல்ல அவன், ஆனா அடிக்கவே சுத்தமா ட்ரை பண்ண. ஒரு 6 தான் அடிக்கிறான் வழக்கமா. எல்லா மேட்சும் ஒரு 6 அடிச்சு 4 அடிச்சு ஸ்கேம் பண்ணிடுறான். 75 அடிச்சுட்டு பவர் பிளே தோக்குறதெல்லாம் எனக்கு ஒரு 200 மைன் லெஸ் ஆன ஸ்கோர்ல தோக்குறதா என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது எஸ்ஆர்எச் சிஎஸ்கே தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான் மேட்ச். அதுதான் சொன்ன மாதிரி ஃபுல் மீல்ஸ் சும்மா வா தம்பி அப்படின்ற மாதிரி வாஸ். அவன் மறுபடியும் கறி குழம்புக்கே போயிட்டான் ஃபர்ஸ்ட் மாதிரி. இதே ட்ரெண்ட் தான் எஸ்ஆர்எச்க்கும் ஆச்சு. ஏன்னா அவங்க பவர் பிளே வந்து பிளாஸ்ட் லிட்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நல்லா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் சாஃப்ட் ஆன உடனே வந்து they are not able to score runs. அதே மாதிரி தான் சிஎஸ்கேக்கும் ஆச்சு. ஆனா அந்த 10 to 15 ரன்ஸ் தான் மேட்டர் ஆச்சு. யாரோட மேட்டர்னா கிளாஸ் அடிச்சாங்க. அபிஷேக் சர்மா நீங்க லைக் சொல்லணும் நம்ம லைக் அபிஷேக் சர்மா லிட்டரலி அவ ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தான் அந்த பவர் பிளேல. இங்க 2 ஓபனர்ஸுமே வந்துட்டு அது ஒரு டிஃபரன்ஸ் தான். செக்க புடிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு பவுலிங் நாங்க செமையா போட்டோம். ஆக்சுவலி ரியலி இம்ப்ரெசிவ். டேய் ஜெயிச்சிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தப்பான ஸ்கிரிப்ட் பாக்குற மாதிரி எப்படி பாத்துட்டு இருந்தா இந்த போஸ்ட் மேட்ச் இந்த ஹோம்லேண்ட் ரெடி பாப்பான்ல அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தேன் நானு. கேமரா கழுவி ஊத்தணும். நேத்து போன வந்துட்டு போனான் அந்த மாதிரி இவன் என்ன பண்ண திருந்துவான். அவன் நல்லா சொகுசா நல்லா ஜாலியா லீலா பல செருந்துட்டு ஜாலியா இருக்கிறான். அவன் நம்ம 7 கிலோமீட்டர் வந்து ஏசி போட்டு கைக்வாட வந்து கேப்டன் பிரஷர் தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அழகா சஞ்சு கிட்ட கொடுத்துடலாம். ஆர்ஆரையும் கேப்டன் பண்ணிருக்காப்ல. எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணிருக்காப்ல. ஃபைனலிஸ்ட் வந்தாங்க அவங்க. ரெண்டுமே நல்லா பண்ணல. அதனால லோ இன் கான்ஃபிடன்ஸ் நினைச்சேன். இப்ப அட்லீஸ்ட் நீ கேப்டன்சி நல்லா பண்ற. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் இங்க கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி பேட்டிங்ல நல்லா ஆட ட்ரை பண்ணலாம். ஆல்சோ எடுத்தாலும் பரவாயில்ல. ஆடுறா அப்படின்னு ஆட மாட்டான். லிட்டரலா ஏன்னா இன்னைக்கு எடுக்கிற ஸ்கோர்லாம் கம்மி ஸ்ட்ரைக் ஆடி இருந்தா கூட இன்னைக்கு அழகா ஸ்கோர் எடுத்துட்டு போயிருக்கலாம் மேட்ச. அது கூட அவன் பண்ணல. கேம் கிரீன்லாம் நேத்து ஒண்ணு பண்ணான். சூப்பரா பண்ணான். நல்லா சாப்பிட்டு சாயங்காலமா 78 ரன் அடிச்சான். அந்த மாதிரி நீ இன்னும் கூட ஆடு. பொறுமையா அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் இந்த மேட்ச். லிட்டரலா ஜெயிச்சிடலாம். நீங்க இல்லைன்னா பெட்டரா லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு ஹேர்லைன் கிளாக்ன்ட்டு போயிட வேண்டியதுனால. அதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டைம் இருக்கான்னு தெரியல. இப்ப வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 5 மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன டைம் கிடையாது. என்ன போறாங்க பேட்டிங் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. பேட்டிங் தான் ஏதோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு குளித்திட்டு இருந்தாங்க சீசன் முன்னாடி. எடுத்து ராஸ்டரே வந்து பேட்டிங்காகவே ரூஸ்டரே பேட்டிங்காகவே எடுத்தோம்னு சொல்லி பேசிட்டு கடைசியில வந்துட்டு பேட்டிங் தவிர அடிச்சு வழங்க போட்டுருக்காங்க. டபுள்ஸ் அது இப்படி வன்மத்தை அது வாடி 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 வன்மம் கட்டு கட்டு வன்மம் தானே வன்மம். மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சஞ்சு கேப்டனா போடுங்க. திருப்பி அவ பெரிய ஃபார்மரே கூட்டுவாங்க. ஃபார்மரை கூட்டு உட்காருவீங்க. ப்ளீஸ் ஸ்ரீனிவாசன் காசி காசி பாபு பாபு கிளாஸ் நல்லா ஆட்டம். அவன் வந்து மிட்ல எனக்கு அவன் அடிச்ச 15 ரன் அந்த எப்படி சொல்றது அந்த 6th over to 14th over நடுவில் ஸ்கோர்ஸ் வந்து 85 ரன்ஸ். அது சிஎஸ்கே 76. அவங்க 85 நினைக்கிறேன். அந்த ஒரு டெல்டா கொடுத்தது வந்துட்டு அவன் தான். சோ வந்து அது ஒரு நல்ல நாக்கு. அதே மாதிரி நாக்கு வந்து யாராவது இங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவனால அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பாராட்டு. நிறைய சிஎஸ்கே எல்லாம் ஒன்னும் புரிய சொல்றதுக்கு இல்ல. விஜய் காத்து வருது. நாங்களே தோத்துட்டோம் அந்த வருத்தத்துல இருக்கேன். 2ஆவதுல இருக்கீங்க 3ஆவதுல இருக்கீங்கப்பா. நாங்க தோத்துட்டு 7ஆவதுல இருக்கோம். 2வது வன்மம் வந்து டூபே சொல்லுவேன். ஒரு சீனியர் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயரா மிடில் ஆர்ட் பேட்ஸ்மேன்ல இருந்துட்டு இன்னமும் ப்ரூவ் பண்ணலன்னா என்ன பண்றது. கூடாதீங்க வியூவர்ஸ், இந்தியாவுக்கு ஆடினாரு இல்லைன்னு சொல்லல. பட் நான் இப்ப சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அவன் அவுட் ஆகி போறது கூட பிரச்சனை இல்லை. போயிட்டு
இந்த டக் அவுட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஜூஸ் குடிக்கிறத நான் தப்புன்னு சொல்லல, ஏதோ கேஷுவலா பிக்னிக் பண்ண மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. பக்கத்திலே அப்படி ஆயுஷ் மாத்திரை காட்டுறாங்க. ஹி இஸ் ஸ்டில் நர்வஸ். பட் வந்து கம்போஜ் கொடுப்பேன். அது நீங்க பவுலிங் ஃபிகர் சொல்லிட்டீங்க, பட் ஆனா பேட்டிங்லயுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவர் அப்ப கூட ஒரு நோ பால் வரும். அந்த நோ பால் லைட்டா பேட்ல பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எட்ஜ் எடுத்து 4 மேட்ச் மாறி இருக்கும். கண்டிப்பா டோட்டலாவே மாறி இருக்கும் அந்த இடத்துல இருந்து. ஸோ அதனால ஹி வாஸ் ஷோயிங் இன்டென்ட். அந்த இன்டென்ட் கூட இங்க தூபே காட்டல, அதுதான் உண்மை. நம்மத்துல இருந்து சொன்னோம்னா கேக்வாடு, மேட்ச் ஷாட்டு, அதுக்கப்புறம் தூபே, அதுக்கப்புறம் எல்லாருமே நான் என்ன சொல்லலாம். பட் அகைன் அதுதான் கேக்வாட் பேட்டிங் தான்டா. எனக்கு எத்தனாவது வீடியோல சொல்றேன்னு கூட தெரியலடா. அந்த அளவுக்கு அழுத்திருச்சுறாங்க. பவர் பிளேல தான் அவன் ஆடுறானே. அட்லீஸ்ட் ஒரு 3-4 4 அடிச்சுட்டு அவுட் ஆனா கூட பரவாயில்ல. அழகா 15 for 14 பால்ஸா இல்ல 90, இப்ப இன்னைக்கு வந்து 19 for 13 பால்ஸ்னா அதுவும் பவர் பிளேல. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த 2 ends இவர் பவர் பிளேல சாப்பிட்டு அவுட் ஆறாருன்னா நம்ம தூபே வந்துட்டு நல்லா டெப்த்ல சாப்பிட்டு அவுட் ஆவாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. 3வது ஓவர் நம்ம அப்படியே சொல்லியே தீருவாங்க. அந்த 3வது ஓவர் மேட்ச் ஷாட் கொடுத்ததெல்லாம் என்ன ஸ்ட்ரோக்குன்னே எனக்கு தெரியல. மத்தபடி வேற யாரும் சொல்லலாம் இல்ல. அந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கானுங்க பவுலிங்ல. நான் வந்துட்டு இஷான் மல்லிகா சொல்லுவேன், இன்னைக்கு செமையா போட்டு மேட்சே திருப்பி விட்டான் மொத்தமா. பவர் பிளே ஸ்கோர் எல்லாம் பாத்துட்டு நான் ஒரு மாதிரி குஷியா சுத்திட்டு இருந்தேன். அது ருக்கோசாரா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டான். மாத்திரைக்கு நான் சொல்லுவேன்டா, மாத்திரை ஸ்டில் ட்ரை டு டூ சம்திங், ஸ்டில் காட் அவுட். பட் அகேன் அவன் எல்லா மேட்சும் ட்ரை பண்றான். நான் இது ஸ்டார் சொல்லல, பட் அகேன் அவனையும் அபிஷேக் சர்மா பேட்டிங் இன்னைக்கு செம்ம பேட்டிங் டாடி. எனக்கு வன்மம் வந்து ஆக்சுவலா மேட்ச் ஷாட் பண்ண சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா மேட்ச் ஷாட் வந்து ஆக்சுவலா சர்ப்ரைஸோட ஒரு நல்ல ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணான் மிடில். அது இல்லைன்னா இன்னும் விக்கெட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கும். அதனால மேட்ச் ஷாட் பண்ண சொல்லாம தூபே மேலேயே சொல்லிடுறேன் நான். தூபே அதாவது சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேனு, உன்னோட ரோலே அதுதான். நீ வந்து கடன் வாங்கி அவுட் ஆன ஷாட் எனக்கு சுத்தமா கன்வின்சிங்கா இல்லடா. அது ஸ்லாட் பால் தான். ஸ்லாட் பால் லிட்டரலா அது. அதெல்லாம் அவன் ஈஸியா வந்து தூக்கி சொருகுவான், ஸ்டாண்ட்ஸ்ல சொருகுவான். அப்படிப்பட்ட ஒரு பால் அவுட் ஆனா அவன் இந்தியா காரணத்தை பார்த்து நான் நம்பிட்டேன்டா. யாருன்னா வந்து ஷகீப் ஹுசேன் சூப்பரா போட்டான். அந்த லாஸ்ட் 2 ஓவர் வந்து பட்டை கிளப்பிட்டான். ஃபுல்லா யாக்கர்ஸ் தான், பக்காவான இருப்பான் யாக்கர். அதனால வந்து பிரஷர் அப்படியே பில்ட் ஆயிடுச்சு. அதனால பிரஃபுல்க்கு வந்து கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. வன்மம் வந்து என்ன கேட்டா ப்ராப்ளி இன்னைக்கு ஒன்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன். ஏன்னா 2 மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கப்போ தேவையில்லாம மேத்யூ ஷாட்டை உள்ள கொண்டு வந்து அகில் ஹுசேன் நல்லா போயிட்டு இருந்தான். அவனை தூக்கிட்டானுங்க டீம்ல இருந்து. அது கொஞ்சம் ஒரு மாதிரி டம்மி மூவா இருந்துச்சு. அது போக வன்மம் வந்து இன்னைக்கு பிரெவிஸ் மேலேயும் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அதான் நீ சொன்ன மாதிரி சர்ஃப்ராஸ் அண்ட் ஷாட் இருந்தா பால் சாப்பிட்டாலும் ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டானுங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு பிரெவிஸ்க்கு வந்து அடிக்கிறதுக்கு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன 3 பால் தான் நினைக்கிறல, 3வது பால்ல அவுட் ஆயிட்டான். ஸோ பிரெவிஸும் சொல்லுவேன். இந்த சைட்ல வந்து ஸ்டார் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இவன் தான் சொல்லுவேன் நானும், அபிஷேக் சர்மா. SRH ஓவரால் ஐ திங்க் 190 டிஃபெண்ட் பண்றதுலாம் பெரிய விஷயம் தான். அவனுக்கு வச்சு பவுலிங் வச்சுட்டு டிஃபெண்ட் பண்றது பெரிய விஷயம் தான். ஃபீல்டிங்கும் பிளஸ் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 50 அடிச்சா போதுன்றதுல இருந்து ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கிறப்போ டூபே மேல ஒன்பத்தை கொட்டிட்டீங்க. அவரு என்ன பண்ணா தப்பு இல்ல.